நண்பர்களே, இந்த வீடியோவில் பகிரப்படும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ள தகவல்களின் அடிப்படையில் மட்டுமே. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் போது விவரங்கள் மாறலாம். தமிழகத்தில் முந்தைய திமுக அரசால் கொண்டுவரப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைக்க தமிழக அரசு தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய், முந்தைய அரசின் முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தடையின்றி தொடரும் என்று உறுதியளித்திருந்தார். அதன்படி கடந்த மே 15ஆம் தேதியன்று வழக்கம் போல பயனாளிகளின் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. மறுசீரமைப்பு பணிகள் தீவிரம். தேர்தல் வாக்குறுதியில் அபேக அறிவித்தபடி மாதந்தோறும் 2500 ரூபாய் எப்போது வழங்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் நிதியமைச்சர் என். மரிய வில்சன் முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், தகுதியில்லாத நபர்களுக்கும் இந்த தொகை வழங்கப்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். குறிப்பாக வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், தகுதியற்றவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் இத்திட்ட பட்டியலில் இருப்பது கண்டறியது. யார் யார் நீக்கப்பட வாய்ப்பு, உரிய தகுதி மற்றும் ஆவணங்கள் இல்லாத வட மாநிலங்களைச் சேர்ந்த தகுதியற்ற நபர்கள், உயிரிழந்த பயனாளிகளுக்கு திட்டத்தின் விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத பயனாளிகள் அனைவரும் விரைவில் பட்டியலில் இருந்து அதிரடியாக நீக்கப்படுவார்கள். அரசின் நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் முழு வீச்சில் இருக்கும் என்றும், அதன் பின்னரே தேர்தல் வாக்குறுதிப்படி தொகை உயர்த்தி வழங்குவது குறித்த இறுதி முடிவு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் நினைவூட்டுகிறேன், இந்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ள தகவல்களின் அடிப்படையில் மட்டுமே பகிரப்பட்டுள்ளன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகே இறுதி நிலை உறுதியாகும். எனவே அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்புங்கள்.